இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம ஆர்கிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக 800க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மையை விசாரிப்பார்கள். உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்ணுறது, கடுமையான தண்டனை வழங்குறது ஒரு பக்கம் என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் ஒரு போயிடாதக்கூடாத அளவுக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்பட்டு பள்ளி கல்வி மாணவி மாத்திரம் இது மாதிரி பாலியல் வன்முறையில் ஆளாக்கப்படுறாங்க. திருச்சியில் இருக்கிற தனியார் பள்ளியில் கூட நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு செய்தியாக நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்க நண்பர்களுக்கு கொடுக்குறீங்க. அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும் பொழுது அது உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்ட்டோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். இனி அது போல் நடக்காத வண்ணம் இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம், ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலாம் கொண்டு வரணும்னா அது காரணமே அதுதான். ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தலைமை ஆசிரியரோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆக அதனால தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து